அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சனீஸ்வரனை பற்றி பார்க்க போகிறோம். சனி அதான் இப்போ 7:30 சனி எல்லாருக்கும் நடந்துட்டுருக்கு இல்லையா? சில பேருக்கு இப்போ கும்பத்துலேருந்து மீனத்துக்கு வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. இந்த செய்கிற சனி பயிற்சினால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம், நம்மளை வந்து விடுபட்டுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த சனி பயிற்சி வந்து இப்போ கும்பத்தில் இருக்குது. கும்பத்தில் பாத சனியாகவும், மீனத்தில் இப்போ போகிறது. அப்போ வந்து ஜென்ம சனியாகவும், மேஷத்தில் வந்து விரய சனியாகவும் 7:30 சனி இவங்க 3 பேருக்கு இருக்குது. இந்த 7:30 சனியிலேருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 7:30 சனியிலேருந்து பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். சில விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும், 7:30 சனியிலேருந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை கூட இருக்குது. நல தமயந்தியோட கதை. இந்த நல தமயந்தி வந்து பார்த்திங்கன்னா முதல் ஜென்மத்தில் வேடச்சியாக பிறக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் வந்து எனக்கு தங்கறதுக்கு இடம் வேணுமேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவர் வந்து அவங்க 2 பேரும் மேலே ஒரு மரத்து மேலே கூடு கட்டி வாழுறாங்க. ஆனால் அந்த இடத்துல 2 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். சரி பரவாயில்லன்னு சொல்லி முனிவருக்கு இடத்த கொடுத்துட்டு வேடவன் வந்து கீழே இருக்காங்க. தான் மனைவி வந்து வேற ஒரு ஆண் கூட இருக்கான்ற ஒரு எந்த சந்தேகமும் இல்லாமல் தான் மனைவி மேலே ரொம்ப அன்பு அக்கறையாக நல்லா இருந்திருக்காரு. இதை பார்த்த முனிவருக்கும் ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே மாதிரி காலையில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புலி வந்து அந்த வேடவனை அடிச்சிடுச்சு. இதை கேள்விப்பட்ட அந்த அதாவது முதல் ஜென்மத்தில் அந்த வேடவச்சியாக இருந்தவன் செத்து போயிடுறா. 2 பேரும் செத்து போயிடுறாங்க. இதை பார்த்த முனிவருக்கு ரொம்ப வருத்தமாக போயிட்டுது. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த ஜென்மம் வந்துடுது. அடுத்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியாக பிறக்கிறாங்க. பெரிய மகாராஜா மகாராணியாக பிறக்கும்போது இவங்களுக்கு வந்து சுயவரம் பார்க்கணுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஏற்பாடு பண்ணும்போது அந்த இந்த முனிவர் தான் அன்னமாக வந்து பிறக்கிறாரு. இவங்களை எப்படியாவது நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த அண்ணன் வந்து முதல் ஜென்மத்தோட கதையெல்லாம் வந்து சொல்கிறது 2 பேர்கிட்டையும். அப்போது அவங்க 2 பேருமே அவங்கள அந்த முன் ஜென்மத்தோட ஞாபகம் வந்து இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்துடுது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா சுயவரம் வைக்கிறாங்க. சுயவரத்தில் தமயந்தி வந்து கரெக்டாக நல்லெண்ணெய் அடையாளம் கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறார். இதில் என்னென்னா தமயந்தியை வந்து தேவர்களும் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா தமயந்தி அவ்வளோ அழகாக இருக்கா. அதனால் பண்ணுறாங்க. இப்போ தமயந்தி கரெக்டாக வந்து நல்லெண்ணெய் கண்டுபிடிச்சி மாலை போட்டுறான்னொன்னே தேவர்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுது. இவனை எப்படியாவது நம்ம அழிக்கணும், என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சனீஸ்வரன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சனீஸ்வரன் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு. ஏன்னா நான் வந்து நீதிமான், யார் தப்பு செய்கிறாங்களோ அவங்கள தான் பிடிப்பேன்னு சொல்லும்போது ஒரு நாள் வந்து நலன் வந்து சரியாக பின்னங்கால் சரியாக அலம்பாமல் போய்ட்றாரு. இதை வச்சு தேவர்கள்லாம் பாரு, இவன் ஒரு பின்னங்காலை கூட சரியாக அலம்பாமல் போய்ட்றான், இவன்லாம் என்ன நல்லா ஆட்சி பண்ண